ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம். ஓகேவா? ஸோ அதில் செகண்ட் யூனிட் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் யூனிட் நம்பர் 2. இந்த யூனிட்டில் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த யூனிட்லேருந்து கொஸ்டின்ஸு கேட்காத கேள்வித்தாளே இல்லை. ஓகேவா? அவ்வளோ கொஸ்டின்ஸு, ரொம்ப பேசிக்கான கொஸ்டினும் இதில் இருக்கும், நிறைய முக்கியமான கொஸ்டினும் இதில் இருக்கும். சரி, அறிமுகம் அப்படின்றத பார்ப்போம். தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு யாருன்னு தெரியும். அதேமாதிரி மிதவாதிகள், தீவிரவாதிகள் இருந்திருப்பாங்க. தீவிர தேசியவாதிகள் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை கேட்கும்போது தர முடியுமா முடியாதான்னு சொல்லி கொஞ்சம் சவுண்டாக கேட்குறவங்க. அதுவே மிதவாதம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இறைஞ்சுவாங்க, அதாவது மனு கொடுக்கறது, மன்றாடுதல். ஸோ இந்த மாதிரி மனு கொடுத்து, பெட்டிஷன் கொடுத்து இந்த விஷயத்தை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அளவில் இருக்கிறவங்க மிதவாதம். அதே தீவிரவாதம்னா கொஞ்சம் போர்க்குணம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மகாராஷ்டிராவில் பால கங்காதர திலகர், வங்காளத்தைச் சேர்ந்த பிபின் சந்திரபால், பஞ்சாபில் லாலா லஜபதி ராய். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா தீவிரவாதத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா? இவங்க ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்கலாம். அதேமாதிரி லால் பால் லால் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்பாங்க. லால் பால் லால் அப்படிங்கிறது இவங்க தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பால் அப்படிங்கிறது பால கங்காதர திலகர், லால் அப்படின்னா லாலா லஜபதி ராய், அதே மாதிரி பிபின் சந்திரபால் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு முதன்மையான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வங்க பிரிவினை. நமக்கு தெரியும், நமக்கு இந்த பங்களாதேஷ் பக்கம் வந்து பார்த்தோம்னா மேற்கு வங்காளம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மேற்கு வங்காளத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாக பிரிச்சுருவாங்க. பிரிட்டிஷ் இருக்கும்போது அந்த வங்காளத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஏன் ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒன்றா இருக்காங்க, அவங்களுடைய ஒற்றுமையை உடைக்கணுங்கிற நோக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, வங்காளத்தை ரெண்டாக உடைச்சிருப்பாங்க. அது 1905. அதுதான் ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு முதல் எடுத்துக்காட்டு அப்படின்னா இந்த வங்க பிரிவினை தான் சொல்லியிருக்காங்க. இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எதிர்க்கும்போது சுதேசி அப்படிங்கிற ஒரு முயற்சியை கையில் எடுக்கிறாங்க. சுதேசி அப்படின்னா என்ன, அந்நிய நாட்டு பொருள்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா வாங்கக்கூடாது, அந்நியர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை, அதுதான் சுதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தேவையான பொருளை நானே உற்பத்தி பண்ணிப்பேன். ஓகேவா? எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நானே உற்பத்தி பண்ணிப்பேன், எங்கள் நாட்டுக்குள்ளேயே நாங்கள் உற்பத்தி பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சுதேசி அப்படிங்கிறது. அதுதான் அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, அரசால் நிர்வாகம் செய்யப்படும் கல்வி நிலையங்களை புறக்கணிப்பது ஆகியன சுதேசி இயக்கத்தின் ஆக்கப்பூர்வமான திட்டங்களாக இருந்தது. அதே மாதிரி சுதேசி இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முக்கியமான ஒரு இயக்கமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 1905லேருந்து 1911 வரைக்கும் பார்த்தோம்னா இந்த வங்கப்பிரிவினை அப்படின்ற பிரச்சனை வந்து போயிட்டு இருந்திருக்கும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதே மாதிரி பத்திரிக்கை அப்படிங்கிறதோட அடிப்படை என்ன அப்படின்னா, பத்திரிக்கைகள் வந்து பார்த்தோம்னா அந்த முக்கியமான கொள்கைகள், இந்த நாட்டுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த பத்திரிகைகள் தான் முக்கிய பங்கு வகிச்சுது. ஓகேவா? அதே மாதிரி நிறைய பத்திரிகைகள் அந்த மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாட்டில் சுதேசமித்திரன் இருந்துச்சு, மகாராஷ்டிராவில் கேசரி, அதே மாதிரி வங்காளத்தில் யுகாந்தர் அப்படிங்கிற பத்திரிகைகள்லாம் வந்து பார்த்தோம்னா பங்களிப்பு அளித்த சில பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்டு அப்படின்றத பார்த்துக்கோங்க, ரொம்பவே முக்கியமானது. அடுத்தது என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பத்திரிகைகள் மூலமாக வந்து கொள்கைகளெல்லாம் வந்து நம்ம இந்தியர்கள் மக்களிடையே பரப்பிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நசுக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஆங்கில அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு இடத்துல கூடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூடி இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, சில விஷயங்களை விவாதிக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, பொதுக்கூட்டங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லி 1907 ஒன்று போட்டிருப்பாங்க. வெடிமருந்து சட்டம் அப்படின்னு சொல்லி 1908 ஒன்று போட்டிருப்பாங்க. செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் குற்ற சட்டம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை அதே 1908லேயே போட்டிருப்பாங்க. இந்திய பத்திரிகை சட்டங்கிறது 1910 போட்டிருப்பாங்க. ஓகேவா? 10 பத்திரிக்கை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே அடக்குமுறை சட்டங்கள் தான். ஏன் அப்படின்னா, இப்போ பத்திரிகை சட்டம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம கொள்கைகளை பரப்பக்கூடிய அளவுக்கு எதுவுமே விஷயங்களை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம பரப்பக்கூடாது. அப்படி பரப்புனாங்க அப்படின்னா இந்த சட்டம் வந்து பார்த்தோம்னா அதை தடுக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த கூட்டத்திலலாம் நம்ம ஆளுங்க கூடி பேசுகிறாங்கல்ல, ஸோ அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத
பதிவு பண்ணுறதுக்காக அவங்க பேச்சுக்களை வந்து கண்காணிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, சுருக்கெழுத்து முறையை வந்து அப்போ யூஸ் பண்ணாங்களாம். இந்த ஸ்டெனோ இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த சுருக்கெழுத்து முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னென்னா பங்கப்பிரிவினை அப்படின்னு பார்க்கும்போது 1899 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி புதிய தலைமை ஆளுநராக ஒருத்தர் வருவார். அதாவது இந்தியாவோட அரச பிரதிநிதி, வைஸ்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட வைஸ்ராயி, இந்தியாவோட அரச பிரதிநிதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. வந்தது யார் அப்படின்னா கர்சன் பிரபு அப்படிங்கிறவர் வந்திருப்பார். இவர் வரும்போதே எப்படி வந்திருக்கும்னா, இந்தியாவில் பயங்கர பஞ்சம், அப்போது பிளேக் நோயெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி பயங்கர பஞ்சத்தில் போயிட்டு இருந்திருக்கும் நம்ம நாடு. ஓகேவா, அந்த டைமில் தான் புதுசாக வந்து நியமனம் செய்யப்படுறாரு இந்த கர்சன் பிரபு. அவர் வந்தவனே என்ன பண்ணுறாரு, சின்ன சின்ன முயற்சிகளை எடுக்கிறார். என்ன முயற்சி எடுத்தார் அப்படின்னா, அது எப்படி மக்களை பாதுகாக்கணுன்றதெல்லாம் கிடையாது, எப்படி இன்னும் கொஞ்சம் நம்ம பிரிவினையை வளர்த்து விடலாம்னு சொல்லிட்டு தான். ஓகேவா, அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா, கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வந்தவனே குறைக்கிறார். கல்கத்தா மாநகராட்சி குழு இருக்குல்ல, ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்திய உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சி விட்டுறாரு. ஓகேவா, ஏன் அப்படின்னா வங்காளத்தில் தானே இருக்குது கல்கத்தா, அது தெரிஞ்சுக்கணும். 1899 அதே வருஷத்தில் அதேமாதிரி பல்கலைக்கழக சட்டம் ஒன்று வந்திருக்கும். 1904 இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி என்ன பண்ணுறாங்க, இந்த கல்கத்தா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது அரசோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. கல்கத்தா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட்டோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு போகுது. ஓகேவா, அதே மாதிரி 1857 தான் சென்னை பல்கலைக்கழகம், மும்பை பல்கலைக்கழகம், கல்கத்தா பல்கலைக்கழகம்லாம் அந்த வருஷம் தான் தொடங்கப்பட்டிருக்கும். இவர் என்ன பண்ணிடுறாருனா அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் அதை கொண்டு போயிடுறாரு. அதே மாதிரி அலுவலக ரகசிய சட்டம்னு ஒன்று வந்திருக்கும். அதுவும் 1904 தான். பல்கலைக்கழக சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எது அப்படின்னா 1904. அலுவலக ரகசிய சட்டம்னு கேட்டாலும் அதே 1904. ஓகேவா, அதே மாதிரி ஃபைனலாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1905 வந்து பார்த்தோம்னா ஆணை பிறப்பிக்கிறார். என்ன ஆணை பிறப்பிக்கிறாருன்னா, வங்காளத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பிக்கிறாரு. இது வந்து பயங்கர பிரச்சனையாக போயிருக்கும். அதே மாதிரி கர்சன் வந்து ஒரு டைம் அஸ்ஸாம் போயிருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய பெரும் பண்ணையார்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் ஐரோப்பியர்கள் தான். ஐரோப்பிய பெரும் பண்ணையார்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க, ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கல்கத்தாவிற்கு அருகே தங்களுக்கு ஒரு கடல் வழியை ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்கள் அஸ்ஸாம் டு பெங்கால் அந்த இருப்பு பாதையை சார்ந்திருப்பதை ஓரளவு தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் கிடையாது, கல்கத்தாவுக்கும் அஸ்ஸாமுக்கும் வந்து ஒரு கடல் வழி ஒன்று ஏற்படுத்தி கொடுங்க. ஏன் அப்படின்னா, நாங்கள் வந்து இருப்பு பாதையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் எங்களுக்கு கடல் பாதை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இருப்பு பாதையை ஏன் பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. யாருக்கிட்ட அப்படின்னா கர்சன் பிரபுக்கிட்ட. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதே மாதிரி ஒரு கர்சன் வந்து இந்த திட்டத்தையும் வந்து தீட்டியிருப்பார். அந்த டைமில் 1905 என்ன பண்ணியிருப்பாருன்னா, வங்காளத்தை பிரித்து விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு திட்டத்தையும் வந்து அவர் தீட்டியிருந்திருப்பார். ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு திருத்தம் செய்யப்பட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுவார். அதுதான் இந்த ரிஸ்லி அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரிஸ்லி அறிக்கை அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருப்பார். ஏன் வந்து இந்த வங்காளத்தை பிரிக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று, வங்காளத்தை பிரித்தோம்னா இந்துவையும் முஸ்லீம்ஸையும் உடச்சிடலாம். ஓகேவா, அவங்களுடைய ஒற்றுமையை சீர்குலைச்சிடலாங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். அதே மாதிரி இந்த ரிஸ்லி அறிக்கை ஏன் வந்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த பெரும் பண்ணையாளர்கள் ரிக்வெஸ்ட் வச்சாங்கல்ல, அது என்னென்ன காரணங்களை சொன்னாங்க அப்படின்னா, வங்காளத்துக்கு சுமை குறைவு. ஓகேவா, நம்ம வந்து இருப்பு பாதையே சார்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அது சுமை வந்து அதிகமாக இருக்குது. அப்போ வங்காளத்துக்கு வந்து சுமை குறைவு. அதேமாதிரி அஸ்ஸாமும் நல்லா முன்னேறிடும் அப்படின்ற 2 விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எப்படி இருந்த போதிலும் இந்த திட்டம் எவ்வாறு ஆங்கிலேய அதிகாரிகளின் ஐரோப்பிய வணிகர்களின் வசதிக்கு ஏற்றவாறு உண்மையிலேயே தீட்டப்பட்டது என்பது பற்றிய செய்திகள்லாம் மறைக்கப்பட்டன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உண்மையான ரீசன் என்னங்கிறது மறைக்கப்பட்டுருச்சுன்றதை சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வங்காளம் 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும். புதிய கிழக்கு வங்காளம், அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இப்போ வங்காளத்தை 2ஆக பிரித்தாச்சு. ஓகேவா, அந்த புதிய கிழக்கு வங்காளத்தில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா, அஸ்ஸாம், சிட்டகாங், டாக்கா, திப்பேரா அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ராஜசாகி மலையின் சில பகுதிகள்லாம் வந்து பார்த்தோம்னா, அதே மாதிரி அஸ்ஸாம் மாகாணம், மால்டா, இதெல்லாம் வந்து கிழக்கு வங்காளத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்குது. அதேமாரி மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று கிழக்கு வங்காளம், இன்னொன்று மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வங்காளத்தை 2ஆக பிரிச்சிருப்பார்.
இந்து முஸ்லீம்களை பிரிக்கும் நோக்கம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அவர் வங்காளத்தை பிரிக்கணும்னு பிளான் தான் பண்ணியிருந்தார். ஆனால் இயற்கையாகவே வங்காளம் இரண்டாக தான் பிளவுபட்டு இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த கங்கை நதி வந்து பார்த்தோம்னா இந்த வங்காளம் வழியாக தான் நமக்கு கடலில் போயிட்டு கலக்கும். ஓகேவா? எந்த கடல் அப்படின்னா வங்காள விரிகுடாவில் போயிட்டு கலக்கும். அது மேற்கு வங்காளத்தில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுதான் பாகீரதி அப்படின்னு ஆறு. கங்கையார் தான் அந்த ஸ்டேட்டில் வந்து பாகீரதி அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. ஓகேவா? அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாகீரதின்றது எந்த ஆறு அப்படின்னா கங்கையை தான் சொல்கிறாங்க. பாகீரதி ஆறு வந்து இயற்கையாகவே வங்காளத்தை வந்து ரெண்டாக பிரிச்சுருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை ஒரு அடிப்படையாச்சு கிழக்கு வங்காளத்தில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க. ஓகேவா? கிழக்கு வங்காளத்தில் வந்து பார்த்தோம்னா முஸ்லீம்ஸ் அதிகம், மேற்கு வங்காளத்தில் ஹிந்துஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க. அதுவே மத்திய வங்காளம்னா பாதிக்கு பாதி சம அளவில் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இயற்கையாகவே நமக்கு ஆர்வம் பிரிக்குது, அதெல்லாம் காரணம் வச்சு என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்ஸ் மக்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் எப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு அனுபவத்தை ஒரு அனுபவித்திராத ஒரு ஒற்றுமையை வந்து நான் வந்து இனிமேல் உங்களுக்கு தரேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லிட்டு 1904 டாக்காவில் வந்து பார்த்தோம்னா கர்சன் என்ன பண்ணுறாரு, இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு. ஓகேவா? உறுதியளிக்கிறாரு. ஸோ அதை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான் பண்ணுறாரு. ஒன்றும் கிடையாது, வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று கிழக்கு வங்காளம், இன்னொன்று மேற்கு வங்காளம். கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம்ஸ் அதிகம், மேற்கு வங்காளத்தில் ஹிந்துஸ் அதிகம், மத்திய வங்காளத்தில் 2 பேரும் ஈக்குவல். இயற்கையாக பிரித்து ஆறு இது பாகீரதி. ஏன் பிரிக்கிறாரு, இந்துவையும் முஸ்லீமையும் உடைக்கணும். ஓகேவா? யாருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாரு, முஸ்லீம்கிட்ட போய் வாக்குறுதி கொடுக்குறாரு, நான் வந்து உங்களுக்கு நிறைய செஞ்சு தரேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்துகளை காமிக்கிறாரு இந்த கர்சன் பிரபு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அடுத்தது பிரிவினை எதிர்ப்பு இயக்கம். இதில் வந்து பார்த்தோம்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது 1905 ஜூலை 19 வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுருச்சு. நான் வந்து வங்காளத்தை பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லலை, அறிவிக்கப்பட்டது. எப்போ அப்படின்னா 1905 ஜூலை 19 அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது. ஜூலை 17 கல்கத்தாவில் ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது. ஸோ அந்த கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதிர்ப்பை மக்களிடையே விரிவுபடுத்துவது என முடிவு செய்யப்பட்டது. ஸோ அந்த கூட்டத்தில் வந்து ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும், எந்த நிறுவனங்கள்னால் ஆங்கிலேயர்களால் நடத்தப்படும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க சுரேந்திரநாத் பானர்ஜி அறைகூவல் விடுத்தார். சுரேந்திரநாத் பானர்ஜி யாருன்னு பார்த்தோம், இந்தியாவின் பற்கு, இந்தியாவின் உந்து சக்தி. இவர் தான் SN பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் என்ன பண்ணுறாரு, ஆங்கில பொருளெல்லாம் புறக்கணிப்போம், நிறுவனங்கள்லாம் புறக்கணிச்சிரும், வாங்க வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அறைகூவல் விடுத்தார். ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் டவுன் ஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த டவுன் ஹாலில் ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் நடக்குது ஆகஸ்ட் 7. அங்கே தான் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். சுதேசி இயக்கம் எப்போது பிரகடனம் செய்யப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 7 1905 கல்கத்தாவில் உள்ள நகர அரங்கு, அதாவது டவுன் ஹால் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இயக்கத்தின் பரவல் அப்படின்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய சுதேசி இயக்கம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா யார் வந்து நமக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுடைய பவர் எப்போவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ மாணவர்கள் வந்து இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இருக்கக்கூடாது, எல்லாரும் வெளியில் வாங்க, நமக்கு தேவையானதை நம்மளே உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இதில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமும் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது உடனே பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி யாராவது போய் கலந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப்பும் தர முடியாது, மானியங்களும் எல்லாமே நிறுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க. யார் அப்படின்னா மாணவர்களை பயமுறுத்துகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முயற்சிகள், அப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, சரி அதுக்கான கல்வி நிறுவனங்களை நம்மளே உருவாக்கலாம், ஓகேவா, நம்ம பசங்களுக்கு தேவையான விஷயத்த நம்மளே செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி வங்காளம் முழுமையிலும் நகரங்களிலும் கிராமங்களிலும் ஆயிரக்கணக்கில் பொது கூட்டங்கள், நிறைய கூட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. மத விழாக்களான துர்கா பூஜை அப்படிங்கிறது இவர் திலகர் தான் சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய பூஜைகள்லாம்
பூஜைகளெல்லாம் கொண்டு வந்து நிறைய விழாக்கள் மூலமாக மக்களை ஒன்றா இணைக்கிற மாதிரியான ஒரு முறை இது. மத விழாக்களான துர்கா பூஜை போன்றவற்றை புறக்கணிப்பு பற்றிய வேண்டுகோள் விடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. இந்த புறக்கணிப்பு எதை புறக்கணிப்புனா அந்த அந்நிய பொருள் புறக்கணிப்புக்காக அவங்க யூஸ் பண்ண ஒரு விஷயந்தான் அந்த மத விழாவான துர்கா பூஜை. ஓகேவா? அதே மாதிரி அதிகாரப்பூர்வமாக வங்காளம் எப்போ பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1905 அக்டோபர் 16 1905 அப்படிங்கிறது. அதுவே வந்து எப்போ வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்றது கேட்பாங்க. ஜூலை 19 அறிவிக்கப்பட்டிருக்கும். அக்டோபர் 16 பிரிச்சிடுறாங்க. பிரித்த அந்த நாளை வந்து துக்க தினம் அப்படின்னு சொல்லி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டமாக என்ன பண்ணுறாங்க, கங்கை நதியில் குளிச்சுட்டு வந்தே மாதரம் அப்படின்ற பாட்டை வந்து பாடிக்கிட்டு ஊர்வலமாக போனதாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, புறக்கணித்தலும் வங்காளத்தில் சுதேசி இயக்கமும் 1905 1911 வரைக்கும். சுதேசி சிந்தனையின் பரிணாம வளர்ச்சி. விடுதலை போராட்டத்தின் போது சுதேசி இயக்கம் என்ற எண்ணம் முதலாக விடுதலை போராட்டத்தின் போது 1905 தான் காங்கிரஸ் தலைவர்களால் முன்னெடுக்கப்படுது. அதே மாதிரி 1920 தான் மகாத்மா காந்தியோட தலைமையில் தத்துவமாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதேசினா என்னப்பா அப்படின்னா வரது சொந்த நாடுங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் சுதேசி. இந்த தத்துவத்தின் தோற்றம் அப்படிங்கிறது 1872 1872 பூனா, அதாவது புனே அப்படின்னு சொல்கிறோம்ல, பூனாவில் எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த ரானடே, ஓகேவா, இவர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலேயோட அரசியல் குரு. யார்? இந்த எம்ஜி ரானடே. அவருடைய தொடர் சொற்பொழிவுகளின் மூலம் இந்த சிந்தனையை பிரபலப்படுத்தியதிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எம்ஜி ரானடே சிம்பிளாக சுதேசி அப்படின்னா என்னன்னு சொல்கிறாரு, ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அந்த பொருட்களின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் முன்னுரிமை வழங்கப்படல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, சைனாவோட பிராண்டு சோப்பு ஒன்று இருக்குது, இந்தியன் பிராண்டு சோப்பு ஒன்று இருக்குது. ரெண்டு சோப்பை பார்க்கும்போது சைனா பிராண்டோட சோப்பு வந்து நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி காந்தியடிகளுடைய அடிப்படையில் அவரும் இதே மாதிரி விஷயத்தை தான் சொல்லியிருப்பார். அதாவது தனது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை மட்டும் பயன்படுத்துவது என மட்டுமல்ல சுதேசி அப்படிங்கிறது. அவர் பின்வரும் வார்த்தைகளில் சுதேசியை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, சுதேசி என்பது நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம். அது வெகு தொலைவில் இருந்து கிடைப்பனவற்றை ஒதுக்கி வைத்து நமக்கு வெகு அருகே உள்ள சுற்றுப்புறத்திலிருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இங்கு உள்ளவர்களால் தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத காந்தியினுடைய வார்த்தைகளில் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஒன்றும் கிடையாது, தூரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சைனாவிலேருந்து கிடைக்கக்கூடிய சோப்பை யூஸ் பண்ணாத, பக்கத்தில் இருக்கிறத வாங்கிக்க, ஓகேவா, அப்படின்றது தான் இவரும் சொல்கிறாரு. அடுத்தது என்ன அப்படின்னா, ஓகே, ஜி சுப்பிரமணியம் சுதேசி இயக்கத்தின் குறிக்கோள் குறித்து அவர் என்ன சொல்கிறார். ஜிஎஸ் ஐயர் அப்படிங்கிறவர் சென்னையை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒருத்தர். ஓகேவா? சென்னையை சேர்ந்த முக்கியமான ஒருத்தர். இந்திய தேசிய இயக்கத்தில் இவர் ரொம்ப முக்கியமானவர். தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் மக்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறார். தேசிய வாழ்வின் அனைத்து தளத்துலையும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி தான் சுதேசி அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ் ஐயர் சொல்கிறார். ஜிஎஸ் ஐயர் யார்? த ஹிந்து அப்படின்ற பத்திரிகையுடைய ஆசிரியர். கோபாலகிருஷ்ண கோகலே என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டும் அல்ல, ஓகேவா, நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டும் அல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டுக்குமானது தான் சுதேசி அப்படின்றது கோகலே சொன்ன வார்த்தை. ஜிஎஸ் ஐயர் என்ன சொன்னார், கோகலே என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, அதே மாதிரி தனி சிறப்பு உடையவர்களில் ஒருவரான ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாரு, தனது எழுத்துக்கள் மூலம் இந்த கருத்துக்களை பிரபலமடைய செய்தார். எப்படி எழுத்துக்கள் மூலமாக? நிறைய பத்திரிகைகள் மூலமாக என்ன பண்ணுறாரு, ஃபேமஸ் ஆக்கி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சுய உதவி அப்படின்னா ஆத்மசக்தி என்னும் ஆக்கத்திட்டத்தினை அவர் அடிக்கோடிட்டார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சுய உதவி ஆத்மசக்தி என்னும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேலாக்கள் என்னும் திருவிழாக்களை பயன்படுத்த அழைப்பு விடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சுய உதவினா என்ன? எனக்கு நானே உதவி பண்ணிப்பேன், எனக்கு தேவையான சோப்பு கூட நானே உற்பத்தி பண்ணிப்பேன், அடுத்த நாட்டில் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி எனக்கு நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டால் அந்த நிறுவனத்தை நானே உருவாக்கிப்பேன், உங்கள் நிறுவனம் எனக்கு தேவையில்லை, அவ்வளோதான். இதுதான் சுய உதவின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகணுங்கிறதுனால
திருவிழாக்களை பயன்படுத்தியிருக்காரு. மேளாக்கள் அப்படிங்கிற திருவிழா. ஸோ அது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு பாக்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்தானது சுதேசி இயக்கத்திற்கு வெகு முன்னரே, சுதேசி இயக்கம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1905 தான். ஓகேவா? ஆகஸ்ட் 7 கல்கத்தா டவுன் ஹால்னு சொல்லி பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடியே 1902 சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படிங்கிறவர் விடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட போதே உருவாகிவிட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த விடிவெள்ளி கழகங்கிறத நிறுவனது சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படிங்கிறவர்னால 1902 இந்த கழகம் சொன்ன ஒரு வார்த்தை தான் வட்டார மொழியில் கல்வி அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. அதே மாதிரி 1905 நவம்பர் 5 வந்து விடிவெள்ளி கழகம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுடைய முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழகம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆகஸ்ட் 1906 வங்காள தேசிய கல்லூரியும் வங்காள தேசிய பள்ளியும் நிறுவப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வாசகம் ரொம்ப முக்கியம். அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும்படி சதீஷ் சந்திரா மாணவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுகோள் விடுத்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, இருந்த போதிலும் இவ்வாறான முயற்சிகள் வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் எதுவும் இல்லை. ஓகேவா? நான் வெளியில் வந்துடுறது பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு என்ன உத்தரவாதம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மாணவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி, ஒரு கொஷின் மார்க் ஒன்று வந்துடுது. ஸோ அதனால் இது நெகட்டிவாக முடிஞ்சிடுது. ஆனாலும் அழைப்பு விடுத்தது யார் அப்படின்னா சதீஷ் சந்திரா. இந்த டோட்டல் பாக்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த செட்டு ரொம்பவே முக்கியமானது. அடுத்தது சமிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மக்களை வந்து ஒன்று திரட்டணும்ல. இப்போ சுதேசி இயக்கம்லாம் சொல்லியாச்சு அப்படின்னா மக்களுடைய கூட்டம் நமக்கு வேணும். அதேமாதிரி மக்களை ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சி என்ன அப்படின்னா சமிதிகள். சமிதினா தொண்டர் படைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமிதிகள் அப்படின்னா தொண்டர் படைகள். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீவிர தேசியவாதம். ஓகேவா? தீவிர தேசியவாதம். இதை தான் லால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து லாலா லஜபதி ராய். ஃபஸ்ட்டு லால் அப்படிங்கிறது லாலா லஜபதி ராய், பால் அப்படிங்கிறது பால கங்காதர திலகர், திரும்ப பால் அப்படிங்கிறது பிபின் சந்திர பால். ஓகேவா? இதை தான் லால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. லால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முப்பெரும் தலைவர்கள். இந்த பாலகங்காதர திலகர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். ஓகேவா? பிபின் சந்திர பால் வந்து வங்காளத்தை சேர்ந்தவர். அதேமாரி இந்த லாலா லஜபதி ராய் பஞ்சாபை சேர்ந்தவர். ஓகேவா? 3 பக்கத்துலேயும் வந்து பார்த்தோம்னா அதனால தான் 3 பக்கத்துலேயும் இந்த தீவிர தேசியவாதம் தலை தூக்கி இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா திலகருக்கு சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் முறித்து கொள்வது அல்ல அப்படின்றத சொல்லியிருப்பார். ஒன்றும் கிடையாது. சுயராஜ்யம்னா திலகர்கிட்ட போய் என்னான்னு கேட்டிருக்காங்க. திலகர்கிட்ட ஐயா சுயராஜ்யம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களோட கட்டுப்பாடு. இந்தியர்கள் தான் இந்தியா அப்படின்ற நாட்டை நிர்வாகம் பண்ணணும். அதே மாதிரி சொந்த மக்களின் நிர்வாகம், இங்கே இருக்கக்கூடிய மக்களோட நிர்வாகம் தான் இங்கே நடக்கணுங்கிற விஷயம் மட்டும்தான் சுயராஜ்யம் அப்படிங்கிறது. அது மட்டும்தானே தவிர இங்கிலாந்து கூட வந்து எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இருக்கக்கூடாது, இங்கிலாந்து கூட வந்து அனைத்து உறவுகளையும் துண்டித்து கொள்வதுன்றது சுயராஜ்யம் கிடையாது. இங்கே இருக்கவங்க இந்த நாட்டை ராஜ்யம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதுதான் இதனுடைய பொருள் அப்படின்றத சொல்லியிருக்காரு. பிபின் சந்திரபாலின் கருத்துப்படி சுயராஜ்யம் என்பது அந்நியராட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல். இதுவும் நமக்கு ரொம்பவே முக்கியம். சுயராஜ்யங்கிறது பிபின் சந்திரபால்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்நியராட்சியிலிருந்து ஃபுல்லாக நம்ம விடுதலை அடைஞ்சிடணும். ஸோ அதுதான் வந்து சுயராஜ்யம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது என்னென்னா அதே மாதிரி 1907 சூரத் பிளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்திருக்கும். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சூரத் பிளவு அப்படின்னா 1906 வந்து மிண்டோ பிரபு அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்திருப்பார். ஸோ அவர் வந்து அரச பிரதிநிதி வைஸ்ராய் அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்திருப்பார். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா இந்த மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள், ஸோ அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கருத்து வேற்றுமை வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும். அப்போ 1906 வந்து கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளுடைய கோரிக்கையை ஏற்று தாதாபாய் நௌரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் பிளவு தவிர்க்கப்பட்டது. 1906 வந்து கல்கத்தா மாநாடு யார் தலைவராக இருக்க போகிறது அப்படின்ற ஒரு அடிப்படையில் அப்போ என்ன பண்ணுறாரு, மிதவாத தேசியவாதிகளின் கோரிக்கையை ஏற்று தாதாபாய் நௌரோஜி தலைவராக இருந்திருப்பார். தாதாபாய் நௌரோஜி ஐஎன்சியில் மொத்தம் எத்தனை டைம் தலைவராக இருந்திருக்காரு அப்படின்னா மொத்தம் 3 முறை தலைவராக இருந்திருப்பார். 1906 கல்கத்தா மாநாட்டிலையும் அவர் தான். ஓகேவா? அப்போ அந்த வருஷம் வந்து அந்த பிளவுன்றது தவிர்க்கப்பட்டது. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபெரோஷா மேத்தாவின் தலைமையிலான பல மிதவாத தேசியவாதிகள்
தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டனர். ஸோ அடுத்த பாயிண்ட்டை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த டைமில் தீவிர தேசியவாதிகளின் கோட்டைன்னு சொல்லி எந்த பகுதியை சொல்லுவாங்கன்னா பூனா, அந்த பகுதியை தான் வந்து சொல்லுவாங்க. காங்கிரஸனுடைய அடுத்த மாநாடு 1906 நடந்துருச்சு. 1907 மாநாடு நடத்தணும்ல, அதை எங்கே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வரும்போது கோட்டை தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என அழைக்கப்படும் பூனாவில் நடத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா சில ஓகேவா இந்த இடத்த வந்து மாற்றிடலாம், சில சூழல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை சூரத் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு மாற்றிருக்காங்க. அதேமாதிரி காங்கிரஸின் அடுத்த தலைவர் பொறுப்புக்கு மிதவாத தேசியவாதிகளின் சார்பாக வேட்பாளர் யார் இருந்தது அப்படின்னா ராஷ் பிஹாரி கோஷ் அப்படிங்கிறவர். அதே மாதிரி தீவிர தேசியவாதிகள் வந்து லாலா லஜபதி ராயோட பேரை வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. ஓகேவா, லாலா லஜபதி ராய் சார்பு யார் அப்படின்னா தீவிரவாதம். அதாவது 1907 சூரத்தில் நடக்குது மாநாடு. எங்கே நடத்தலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க, பூனாவில் நடத்தலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நடந்தது எங்கே, சூரத்தில் நடக்குது. மிதவாதிகள் வந்து யார் தலைவராகணும்னு சொல்கிறாங்க, ராஷ் பிஹாரி கோஷ்னு சொல்கிறாங்க. தீவிரவாதிகள் யார் பேரை சொல்கிறாங்க, லாலா லஜபதி ராய் பேரை சொல்கிறாங்க. ஆனால் லாலா லஜபதி ராய் வந்து சரி இது ஏன் பிரச்சனையாக இருப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் வரல அப்படின்னு சொல்லிக்கிறாரு லாலா லஜபதி ராய். அப்போது அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யாருன்றதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ராஷ் பிஹாரி கோஷ் அப்படின்றது. இந்த மாநாட்டில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1906 கல்கத்தா மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட 4 தீர்மானங்களை பின்பற்றுவதா இல்லையா என்ற கேள்வியை ஒட்டி நிலைமை வந்து கொதி நிலையை எட்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பிரச்சனை நல்லா சூடு பிடிச்சி என்ன ஆகுது அப்படின்னா மிதவாதிகள் தனியாகவும் தீவிரவாதிகள் தனியாகவும் பிரிஞ்சிடுறாங்க. தீவிர தேசியவாதிகள் ராஷ் பிஹாரி கோஷ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதை எதிர்க்க முடிவு செய்தனர். மாநாடு குழப்பத்தில் முடிஞ்சிருச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆனாலும் தலைவராக இருந்தது யார் அப்படின்னா ராஷ் பிஹாரி கோஷ். தீவிர தேசியவாதிகள் இல்லாத காங்கிரஸுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா மேத்தா காங்கிரஸாம். ஓகேவா, ஏன்னா ஃபிரோஸ் ஷா மேத்தா இருந்தார் இல்லையா, ஸோ அதனால் வந்து மேத்தா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பேரை வச்சுருப்பாங்க, மேத்தா காங்கிரஸ். அதேமாரி 1908 அடுத்த வருஷம் ஒரு மாநாடு நடக்குது. 1908 ஏன்னா வருஷம் காங்கிரஸ் வந்து மாநாட்டை நடத்திக்கிட்டே இருப்பாங்கள்ல. 1908 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாதிகள் மட்டும்தான் கலந்துப்பாங்க, அதில் தீவிரவாதிகள் கலந்து கொள்ளவில்லை. இது எப்படி தெரியுமா கேட்பாங்க, தீவிரவாதிகள் கலந்து கொள்ளாமல் இருந்த மாநாடு எது அப்படின்னா 1908 நடந்த மாநாடு. சூரத் மாநாடு எப்போ அப்படின்னா 1907. 1906 கல்கத்தா மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யார், ரொம்பவே முக்கியம். ஸோ அடுத்தது என்னென்னா புரட்சிகர தேசியவாதம். ஸோ 1870களில் வந்து பார்த்தோம்னா விவேகானந்தர் விளக்கியவாறு எஃகினால் ஆன உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்கள் என்ன பண்ணுறாரு, அக்கரா அப்படிங்கிற உடற்பயிற்சி நிலையங்களை வந்து நிறுவுறாரு. ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். அக்கரா எனும் உடற்பயிற்சி நிலையங்களை நிறுவியவர் யார் அப்படின்னா விவேகானந்தர். எதுக்காக அப்படின்னா எஃகினால் ஆன உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக. அதேமாரி பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிறவர் ஆனந்த மடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருப்பார்ல, அது ஆனந்த் மத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாவலும் வந்து முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ரொம்பவே முக்கியமானது. அடுத்தது என்னென்னா அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு. வங்காளத்தில் 1902 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய ரகசிய சங்கங்கள் நிறுவியிருப்பாங்க. வங்காளத்தில் தான் 1902 என்ன பண்ணுறாங்க, நிறைய ரகசிய சங்கங்களை நிறுவியிருப்பாங்க. இங்கே தான் வந்து புரட்சிகரங்கிற கதையே தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இதுக்குள்ளே வர்றதுன்னா ஜதீந்திரநாத் பானர்ஜின்னு ஒருத்தர் வர்றார். ஓகேவா, ஜதீந்திரநாத் பானர்ஜி அரவிந்த கோஷோட சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ் அப்படிங்கிற இன்னொருத்தர் வர்றார். அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்கத்தாவில் நிறுவப்பட்ட அணுசீலன் சமிதி மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இதை நிறுவனது யார், கல்கத்தாவில் இருந்தால் அந்த அணுசீலன் சமிதியை நிறுவனது யாருன்னா ஒன்று ஜதீந்திரநாத் பானர்ஜி, அதே மாதிரி இன்னொருத்தர் பரீந்தர் குமார் கோஷ். இந்த பரீந்தர் குமார் கோஷுங்கிறது யாருன்னா அரவிந்த கோஷோட சகோதரர். ஓகேவா, அதே மாதிரி புலின் பிஹாரி தாஸ் அப்படிங்கிறவர் தன்னுடைய முயற்சியில் என்ன பண்ணுறாரு, டாக்காவில் வந்து ஒரு அணுசீலன் சமிதியை நிறுவுறாரு 1906. ஓகேவா, அதுமாரி டாக்கா அணுசீலன் சமிதி யாருன்னு கேட்பாங்க, அதுமாரி கல்கத்தா அணுசீலன் சமிதி யாருன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இந்த டாக்கா அணுசீலன் சமிதிங்கிறது 1906. இதோட தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்க, புரட்சிகர வார இதழ் ஒன்று தொடங்குறாங்க. யுகாந்தர் அப்படிங்கிறது ஒரு வார இதழ். ஓகேவா, கல்கத்தா அணுசீலன் சமிதி விரைவில் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய செயல்பாடுகளை துவங்கியது. அவங்க நிதியை திரட்டணும். ஓகேவா, கொள்ளை அடிக்கிறது. இது நிதி திரட்டுவதற்காக ஆகஸ்ட் 1906 என்ன பண்ணுறாங்க, ரங்பூர் அப்படிங்கிற ஊரில்
முதல் சுதேசி கொள்ளையை நடத்துகிறாங்க. முதல் சுதேசி கொள்ளை எங்கு நடத்தப்பட்டது? ரங்பூர். யாரால் நடத்தப்பட்டது? டாக்கா அணுசீலன் சமிதி. எந்த வருஷம் நடத்தப்பட்டது? 1906. அங்கே வங்காளத்தில் இருந்த வார இதழ் எது? யுகாந்தர். கல்கத்தா அணுசீலன் சமிதி யார் தலைமையில் தான் நிறுவப்பட்டது? ஜதேந்திரநாத் பானர்ஜி, பரீந்தர் குமார் கோஷ். அதேமாரி டாக்கா அணுசீலன் சமிதி யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு? புலேன் பிஹாரி தாஸ். இவ்வளோ தான் கொஸ்டின். அதே வருஷம், அதாவது 1906, அதே வருஷத்தில் ஹேமச்சந்திர கனுங்கோ அப்படிங்கிறவர் இராணுவ பயிற்சி பெறணும் அப்படின்றதுனால பாரிஸுக்கு போயிருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு, 1908 2 வருஷம் கழித்து திரும்பி வரார். திரும்பி வந்துட்டு மணிக்தலா அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணுறாருனா, ஒரு பண்ணை வீட்டில் ஒரு மதசார்பு பள்ளியோடு குண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்கூடத்தை நிறுவுறார். குண்டுகள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்கூடத்தை நிறுவுறார். யார் அப்படின்னா இந்த ஹேமச்சந்திர கனுங்கோ. எப்போ போகிறாரு பாரிஸுக்கு? 1906. எப்போ ரிட்டன் வராரு? 1908. அடுத்தது என்னென்னா, சுதேசி போராட்டக்காரர்களை கொடூரமாக நடத்தியிருப்பார் ஒருத்தர், ஒரு ஆங்கில அதிகாரி. யார் அப்படின்னா டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டு அப்படிங்கிறவர். சுதேசி டைமில் போராட்டம் பண்ணியிருப்பாங்களா நம்ம மக்கள் மேலே தாக்குதல் நடத்தின டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டு மேலே யாருக்கு கோவம் வருதுன்னா, இந்த ஹேமச்சந்திர கனுங்கோ இருக்குல்ல, ஸோ அவருக்கு பயங்கர கோவம் வருது. ஸோ அவரை கொல்லணும்னு சொல்லிட்டு திட்டம் அங்கே தீட்டப்படுது. சரி, கொலை செய்யலாம். யாரை கொலை செய்ய போகிறாங்க? டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டை. எப்படி கொலை செய்ய போகிறது? ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. யாராருக்கு அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 2 சின்ன பசங்களுக்கு கொடுக்குறாங்க. 18 வயது நிரம்பிய குதிராம் போஸ், 19 வயதான பிரஃபுல்லா சாஹி ஆகியோரிடம் இந்த பொறுப்பு கொடுக்கப்படுது. 1908 ஏப்ரல் மாதம் 30 என்ன பண்ணுறாங்க, ஒரு வண்டி ஒன்று நிற்கிது. ஓகேவா, ஒரு வண்டி ஒன்று நிற்கிது. என்ன பண்ணுறாங்க, குண்டை தூக்கி அந்த வண்டியில் தூக்கி போட்டுறாங்க. அந்த 2 பேரும் போடும்போது உள்ளே டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டு கிடையாது. ஆனால் உள்ளே இருந்தக்கூடிய 2 பிரிட்டிஷ் பெண்மணிகள் இருந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் பெண்கள் ஒரு 2 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 2 பெண்கள் கொல்லப்படுறாங்க. ஓகேவா. பிரஃபுல்லா சாஹி என்ன பண்ணுறாரு, அவர் தன்னைத்தானே தற்கொலை செஞ்சுட்டு செத்து போயிடுறாரு. ஓகேவா. பிரஃபுல்லா சாஹி என்ன பண்ணுறாரு, தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுறாரு பயத்தில். அதேமாதிரி குதிராம் போஸ் என்ன பண்ணுறாரு, கைது செய்யப்பட்டு பின்னர் கொலை குற்றத்திற்காக தூக்கிலிடப்படுறார். ஓகேவா. யார் தற்கொலை பண்ணிக்கிட்டதுன்னா பிரஃபுல்லா சாஹி. யார் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டது அப்படின்னா குதிராம் போஸ் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ கொண்டு போகிறாங்க அப்படின்னா 1908 ஏப்ரல் 30. அதே மாதிரி அரவிந்த கோஷ், அவரின் சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ், இவங்கெல்லாம் இந்த அணுசீலன் சமிதியில் வராங்களே. ஸோ அதனால் இவங்க எல்லாம் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு 35 பேரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த கேஸுக்கு ஆதரவாக வாதாடினது யார் அப்படின்னா சிஆர் தாஸ், அதாவது சித்தரஞ்சன் தாஸ். இந்த வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடினார். இந்த கேஸ் தான் அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அரவிந்த கோஷ் சதியில் ஈடுபட்டார் அப்படின்றது எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. ஏன்னா அரவிந்த கோஷுங்கிறது இந்த அமைப்புக்குள்ளேயும் இல்லை தானே. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவர் விடுதலை பண்ணிடுறாங்க. அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நான் பாண்டிச்சேரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கு போயிடுவார். அதுமாரி பரீந்தர் குமார் கோஷ், உல்லாஸ் கர்தத், இந்த உல்லாஸ் கர்தத்துங்கிறவரும் அந்த அமைப்புகள் நிறுவக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான். ஓகேவா. அவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மரண தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆயுள் கால நாடு கடத்தல் தண்டனையாக மாற்றுறாங்க. ஏனையோர் ஆயுள் காலத்திற்கும் நாடு கடத்தப்பட்டனர். 1 வருட காலம் நடைபெற்ற அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்றதையும் சொல்லியிருக்காங்க. விசாரணையும் பின் விளைவுகளும். அரவிந்த கோஷ் விடுதலைக்கு பின்னர் ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து தனது இடத்தை பாண்டிச்சேரிக்கு மாற்றிக்கொண்டு எங்கே போயிட்டார் அரவிந்த கோஷ், அதாவது பரீந்தர் குமார் கோஷோட சகோதரர், பாண்டிச்சேரிக்கு போயிட்டு 1950 வரைக்கும், இறந்து போகிற வரைக்கும் அவர் அங்கேயே தங்கிட்டார். ஸோ அடுத்தது என்னென்னா, அந்த மாதிரி சட்டங்கள்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. 1908 செய்தித்தாள் சட்டங்கிறது குற்றம் செய்ய தூண்டுதல். அதாவது இந்த சட்டம் ஆட்சேபனைக்குரிய வகையிலான செய்திகளை வெளியிடும் அச்சகங்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் அதிகாரத்தை நீதிபதிகளுக்கு வழங்குச்சு. ஒன்றும் கிடையாது, இவங்க செய்கிற தப்பை நம்ம என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் போடுறாங்க அப்படின்னா, இந்த நியூஸ் பேப்பர் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுது, தவறான செய்திகளை பரப்புது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துடைய மொத்த சொத்துக்களையுமே பறிமுதல் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு கொடுக்குது, நீதிபதிகளுக்கு கொடுக்குதான். இதனால் ஆங்கிலேய ஆட்சியை விமர்சிக்கும் எதையுமே வெளியிட முடியாத நிலை ஏற்பட்டது. ஆமாம், சொத்துக்கள் மொத்தையும் கேப்சர் பண்ணிடுறாங்க அப்படின்னா எப்படி செய்திகள் போடுவாங்க, ஓகேவா, அதுக்கு பயப்படுவாங்க தானே. அடுத்தது என்னென்னா, 1910 நடந்த இந்திய பத்திரிகை சட்டம் அச்சக உரிமையாளர்களும் வெளியீட்டாளர்களும்
பிணைத்தொகை கட்டுவதை கட்டாயமாக்குச்சு. ஓகேவா? அதாவது இந்த அச்சகம் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் ஒரு அமௌண்ட் வந்து பிணைத்தொகைன்னு சொல்லிட்டு கட்டணும். உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 ரூபா கட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து பிரிட்டிஷுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து அந்த பத்திரிக்கையில் வருது அப்படின்னா அந்த பிணைத்தொகையை திரும்ப தரமாட்டாங்க. ஓகேவா? அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பிரிட்டிஷை எடுத்துப்பாங்க. ஓகேவா? அதனால் இந்திய பத்திரிகை சட்டம் மூலமாக நிறைய விஷயங்கள் அதாவது பிரிட்டிஷுக்கு அகென்ஸ்டாக வரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து வெளியிட முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம், தமிழ்நாட்டில் அதாவது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் ரொம்ப ஃபேமஸான ஒரு நிகழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் அங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா? அதே மாதிரி நம்ம ஆளுங்க வந்து கூட்டம் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக சுதேசி கூட்டம்லாம் எங்கே நடக்கும்னா மெரினா அப்படிங்கிற மெரினா பீச் இருக்குல்ல, சென்னை மெரினா பீச்சில் தான் நிறைய கூட்டம் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு இடம் வந்து மூர் மார்க்கெட் அப்படின்ற இடத்துல இந்த சுதேசி கூட்டம் வந்து அதிகமாக நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று மெரினா, இன்னொன்று மூர் மார்க்கெட். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த பொது இடங்களில் வந்து ஐரோப்பியர்களை பார்த்தாங்க, நம்ம மாணவர்கள் வந்து ஐரோப்பியர்களை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்களாமா. பிரிட்டிஷ் யாராச்சும் இப்போ எதுக்க போகிறாங்க, நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்துவாங்களாம். இதுதான் நடந்திருக்கு. 1907 சென்னைக்கு வராரு ஒருத்தர், ரொம்ப 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 முக்கியமான ஆள். ஓகேவா? பிபின் சந்திரபால். சென்னை கடற்கரையில் அவர் வந்து பேசுகிறாரு. அவர் பேசுனது பயங்கரமான ஒரு பேச்சு பேசியிருப்பார் போல். மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா பயங்கர ஒரு உத்வேகம் வந்து கிடச்சிது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்போ வந்தார் அப்படின்னே சொல்லி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 1907 வந்திருப்பார். அதே மாதிரி வஉசியும் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியும், அது என்ன வஉசி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பிஓசின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம். ஓகேவா? வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளைங்கிறதான் அவருடைய பேர். அதே மாதிரி ஆங்கிலேயரின் கடற்பயண முற்றுரிமைக்கு எதிராக சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை ஏற்படுத்தும் கருத்து யாரோடதுனா இவரோட தான். 1906 வந்திருக்கும். அதே மாதிரி 1906 வந்து வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி. ஓகேவா? சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற கூட்டு பங்கு நிறுவனத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. மொத்த முதலீடு வந்து பார்த்தோம்னா 10 லட்சம். ஓகேவா? மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 10 லட்ச ரூபா. அதை எத்தனை பகுதியாக உடைக்கிறாங்க அப்படின்னா 40,000 பங்குகளாக பிரித்து ஒரு பங்கு 25 ரூபான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விற்பனை செய்கிறாங்க. யாராருக்கு விற்பனை செய்கிறாங்க? இந்தியர்கள் ப்ளஸ் இலங்கையை சேர்ந்தவர்கள் மற்றும் ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்கள். பிரிட்டிஷுக்கெலாம் கொடுக்க முடியாதுல்ல, ஏன்னா நம்ம அவங்களுக்கான ஆள் கிடையாதுல்ல. நம்ம இந்தியர்கள், இலங்கை சேர்ந்தவங்க, ஆசிய நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு. ஓகேவா? 40,000 பங்குகளாக பிரிக்கிறாங்க. 10 லட்சத்தை ஒரு பங்கு 25 ரூபா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வஉசி என்ன பண்ணுறாரு? எஸ்எஸ் காலியா, எஸ்எஸ் லாவோ அப்படிங்கிற 2 நீராவி கப்பலை வந்து வாங்கியிருப்பார். ஓகேவா? 2 நீராவி கப்பல் வந்து வாங்கியிருப்பார். ஸோ அது வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின். அதே மாதிரி சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? லோகமானிய திலகர் அப்படின்னு சொல்லுவாங்க. லோகமானிய திலகர் அப்படின்றவர் யார்? இந்த மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து அவருடைய பத்திரிக்கை இருக்குது, கேசரி ஒன்று, இன்னொன்று மராட்டா அப்படிங்கிற 2 பத்திரிகையிலையும் வஉசியை பற்றி எழுதுகிறார். வஉசியை பற்றியும் சுதேசி கப்பல் நிறுவனத்தை பற்றியும் எழுதுகிறாரு. அரவிந்த கோஷ் என்ன பண்ணுறாருன்னா அவரும் சும்மா கிடையாது. சுதேசி முயற்சிகளை பாராட்டி அந்த கம்பெனியோட ஷேர் இருக்குல்ல, மொத்தம் 40,000 பங்குகள் இருக்குல்ல, அது விற்பனையாவதற்கு உதவினார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா அரவிந்த கோஷ். அதே மாதிரி மிகப்பெரிய பங்குதாரர்கள் 2 பேர் இருந்திருப்பாங்க. ஒன்று பாண்டித்துறையார், இன்னொன்று ஹாஜி பக்கீர் முகமது. ஒன்று பாண்டித்துறையார், இன்னொன்று ஹாஜி பக்கீர் முகமது அப்படிங்கிற 2 பேர் தான் பெரிய பங்குதாரர்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தொடக்கத்தில் ஆங்கில நிர்வாகம் சுதேசி கப்பல் கம்பெனியை கண்டு கொள்ளாமல் அலட்சியப்படுத்தியது. நாளடைவில் சுதேசி கப்பல் கம்பெனிக்கான ஆதரவு பெருகிய போது ஐரோப்பிய அதிகாரிகள் ஒருதலைபட்சமாகவும் இன வேற்றுமை உணர்வுடனும் நடந்து கொண்டனர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த சூரத் மாநாடு நடந்திருக்குல்ல 1907, அதான் பூனாவில் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சூழல் சரியில்லாததுனால 1907 சூரத்தில் நடந்திருக்கும். மிதவாதி தேசியவாதின்னு சொல்லி, அதாவது தீவிரவாதின்னு சொல்லி 2ஆக உடஞ்சது அங்கே தான். ஓகேவா? அந்த மாநாட்டுக்கு யார் போயிட்டு வந்தது அப்படின்னா வஉசி தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு வந்திருக்காரு. போயிட்டு ரிட்டன் வந்தவர்
அரசியலமைப்பை தொடங்குவதற்கான பணிகளை வந்து செய்யணும்னு சொல்லி திட்டமிடுறாரு. அதே மாதிரி 1907 வந்து பார்த்தோம்னா அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒன்று தேடிட்டு இருக்கார். எப்படிப்பட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா, நல்ல பேச்சாளராக இருக்கக்கூடிய ஒரு ஆளை தேடிட்டு இருக்கும்போது அப்போ தான் சந்திக்கிறாரு சுப்பிரமணிய சிவா. ஓகேவா, அப்போ தான் சந்திக்கிறாரு சுப்பிரமணிய சிவாவை. 1907 என்ன பண்ணுறாங்க, பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இருவரும் தூத்துக்குடி கடற்கரையில் வந்து தினந்தோறும் பொதுக்கூட்டங்களில் வந்து பேசுகிறாங்க. சுதேசினா என்ன அப்படின்றத அங்கே கற்றுக் கொடுத்துருக்காங்க. சுதேசிக்கு நம்ம எதெல்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்றதையும் அங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய மக்களும் வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. 1908 வந்து பார்த்தோம்னா கோரல் மில் தொழிலாளர்களின் படுமோசமான வேலை, அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக நம்ம மக்களை வந்து பாதிச்சிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தோம்னா வஉசி சிவா இவங்களுடைய கவனத்துக்கு போயிட்டு அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கிட்டலாம் கூப்பிட்டு பேசி அதில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் அவங்களுடைய ஆரம்ப கட்டம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வெற்றி, அதாவது இந்த சுதேசி தொடர்பான இந்த வெற்றி, அதே மாதிரி இந்த கோரல் மில் அந்த போராட்டம் நடந்துச்சுல அந்த மில்லில் தொழிற்சாலையில், ஸோ அது வந்து பார்த்தோம்னா தொழிலாளர்களுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக அந்த போராட்டம் முடிஞ்சிருக்கும். ஓகேவா, ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெற்றியானது கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கியுள்ளது. அதுவே சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடி அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டுக்கு கிடைத்த வெற்றி. ஓகேவா, கோரல் மில் அந்த போராட்டம், வேலை நிறுத்த போராட்டம் நடந்த வருஷம் 1908. அதாவது என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் கூப்பிட்டு வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. வேலை நிறுத்த போராட்டத்தில் வாங்க ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. அந்த போராட்டம் நடந்ததுனால அவங்களுடைய தேவை நிறைவேற்றப்படுது, வெற்றி அடைகிறாங்க. ஓகேவா, அதனால் என்ன சொல்லியிருக்காரு அரவிந்த கோஷ், இந்த மாதிரி ஒரு வாசகம் சொல்லியிருக்கார். இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டுக்கே கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாட்டுக்கே கிடைச்ச வெற்றின்னு என்ன பண்ணுறாங்க, கோஷம் போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் அரவிந்த கோஷ். ஓகேவா, எதில் சொல்லியிருப்பார் அரவிந்த கோஷ் அப்படின்னா, அவருடைய ஒரு பத்திரிகை வந்தே மாதரம் அப்படிங்கிற அவருடைய பத்திரிகையில் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த புகழாரம் சூட்டினார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னா, சுப்பிரமணிய பாரதி கவிஞர் மற்றும் தேசியவாதின்னு சொல்லியிருக்காங்க. ஜி சுப்பிரமணியன், அதெல்லாம் நமக்கு தெரியும், பாரதியாரை பற்றி பாயிண்ட் அதில் வந்தும் இல்லை. ஜி சுப்பிரமணியம் அப்படின்னு பார்க்கும்போது தி ஹிந்து அப்படின்ற ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்திருக்கார். ஓகேவா, அவர் ப்ளஸ் 5 நபர்களுடன் இணைந்து தி இந்து அப்படின்ற ஒரு செய்தி பத்திரிகையை தொடங்கியிருப்பார். 1878 1878 தொடங்கியிருப்பார். அதே மாதிரி சுதேசமித்திரன் வந்து பார்த்தோம்னா அதுவும் அவரோட தான். தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி அவர் தான். ஓகேவா, அவரால் தான் தொடங்கப்பட்டுச்சு. தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி பத்திரிகை யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னா சுதேசமித்திரன் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து 1891. அடுத்தது என்னென்னா, இந்திய தேசியவாதம் ஒரு புதிய வழிகாட்டுதலை எதிர்பார்த்து கொண்டிருந்த காலப்பகுதியில் சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்திரன் பத்திரிகையோட துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டிருக்கார். சுதேசமித்திரனுடைய துணை ஆசிரியராக பாரதியார் எந்த வருஷம் அப்படின்னா 1904. அதே மாதிரி பாரதியார் வந்து சக்கரவர்த்தினி என்னும் மாத இதழின் ஆசிரியராகவும் இருந்தார். இந்த மாதிரி வர்தினின்னு முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெண்களின் மேம்பாட்டுக்கான பத்திரிகை. வர்தினின்னு முடிஞ்சதுனாலே பெண்களின் மேம்பாட்டுக்கான ஒரு பத்திரிகை. சக்கரவர்த்தினி என்னும் மாத இதழோட ஆசிரியராக இருந்தார். சக்கரவர்த்தினின்னு இருக்கா, ரேஷன் கடையில் சர்க்கரை எப்போ எத்தனை நாளைக்கு ஒன்ஸ் தருவாங்க, மாதம் தானே தருவாங்க, அதனால் மாத இதழ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பெண்களின் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிகை அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாரதியார் வந்து அயர்லாந்து நாட்டு பெண்மணியை வந்து சந்திக்கிறார். ஓகேவா, இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு சந்திப்பு. அயர்லாந்து நாட்டு பெண்மணியும் விவேகானந்தரின் சீடருமான சகோதரி நிவேதிதாவை அவர் சந்தித்த வருஷம் எப்போ அப்படின்னா 1905. ஓகேவா, இது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க குரூப் 1 கொஸ்டினில். இந்த சகோதரி நிவேதிதாவுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்கரெட் நோபல் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர். அவர் 1905 தான் பாரதியாரும் நிவேதிதாவும் சந்திச்சுக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து குருமணியாக வந்து ஏற்றுக்கிறார் பாரதியார். குருமணி அப்படின்னா ஆசிரியர் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது என்ன அப்படின்னா, ஓகே, இப்போ தீவிரவாதிகள் மிதவாதிகள்னு சொல்லியிருந்தாங்கல்ல. மிதவாதிகள் எப்படியெல்லாம் நம்ம பிரிட்டிஷை வந்து பேசுவாங்க அப்படின்னா, பெட்டிஷன் கொடுக்கறது, ரிக்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தானே. அதனால் தீவிரவாதிகள் வந்து மிதவாதிகள் வந்து
ஏளனம் பண்ணுறாங்க. எப்படின்னா யாசிப்பவர்கள், யாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸின் சூரத் மாநாடு 1907 நடந்துச்சுல. ஸோ அதுக்கப்புறம் அதில் போயிட்டு வந்துட்டு திலகர் மீது பாரதியார் அங்கே போயிட்டு வந்திருப்பார். சூரத் மாநாட்டில் பாரதியார் போயிட்டு வந்திருப்பார். திலகர் மேலே வந்து அவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக வந்திருக்கும். ஆல்ரெடி ஆர்வம் வந்திருக்கும். திலகர் மேலே இந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கர ஆர்வம், பற்று எல்லாம் வந்திருக்கும். திலகருடைய புத்தகம் ஒன்று இருக்குது, டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற ஒரு புத்தகம் திலகரோடது. அந்த நூலை என்ன பண்ணுறாரு, தமிழில் வந்து மொழியாக்கம் செய்கிறாரு பாரதியார். அதே மாதிரி 1907 சூரத் சென்று வந்த பயணம், சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் வெளியிடுறாரு பாரதியார். பாரதியார் வந்து ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா அப்படிங்கிற வார இதழ் வந்து தீவிர தேசியவாதிகளோட குரலாகவும் மாறுச்சு அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. வஉசி சுப்பிரமணிய சிவா கைது அப்புறம் சிறைவாசம்னு பார்க்கும்போது 6 மாதம் ஜெயில் தண்டனை நடந்திருக்கும். ஓகேவா. அதுமாதிரி பிபின் சந்திரபால் அந்த சென்னையில் வந்து பேசியிருப்பார். அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யார், பிபின் சந்திரபால், வங்காளத்தை சேர்ந்தவர். பிபின் சந்திரபால் 1907 மார்ச் 9 விடுதலை செய்யப்படுறாரு. அதே மாதிரி அந்த நாளை தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து நமக்கு எப்போ வந்து விடுதலை செய்கிறாங்க அப்படின்னா 1907 மார்ச் 9. ஓகேவா. 6 மாதம் சிறை தண்டனை அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுறாரு அப்படின்னா ரிலீஸ் ஆகிடுறாரு. அந்த நாட்டை தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, சுதேசி தினமாக வந்து நம்ம இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா அது எங்கே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்கன்னா திருநெல்வேலி பகுதியில். ஓகேவா. அது வந்து சுதேசிக்கான முக்கியமான ஒரு பகுதி வந்து தமிழ்நாட்டில், நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாடணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அரசு நிர்வாகம் அனுமதி மறுத்ததையும் மீறி வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர், கூடுதலாக ஒரு ஆள் வராரு. நிறைய டைம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 3 பேர் யார் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வஉசி, சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர், ஓகேவா, ஆகியோர் செயல்பட்டனர். அவர்கள் 1908 மார்ச் 12 தேச துரோக குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. ஓகேவா. எப்போ வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க, வஉசியெல்லாம் அந்த இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கியிருப்பார்ல, எந்த டேட்டில் அரெஸ்ட் ஆகியிருப்பார்னா அதுதான் 1908 மார்ச் 12. ஓகே. ஸோ அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே 1908 ஜூலை 7 வந்து வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் குற்றம் செய்தனர் என அறிவிக்கப்பட்டு தேச துரோக குற்றத்தின் கீழ் ஜெயிலில் போடுறாங்க. ஓகேவா. சிறையில் அடைக்கப்பட்டனர். அரசுக்கு எதிராக பேசிய குற்றத்திற்காக சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து ஒரு 10 வருஷம் வந்து நாடு கடத்துதல் தண்டனையும், அவருக்கு உடந்தையாக இருந்ததுனால வஉசிக்கு வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த டைமில் வந்து ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது ஒரு ஆயுளுங்கிறது 20 வருஷம். அப்போ என்ன பண்ணுறாங்க, வஉசி அரசை எதிர்த்து பேசிய குற்றத்திற்காக மேலும் ஒரு ஆயுள் தண்டனை, மொத்தம் எத்தனை வருஷம் ஜெயில் அப்படின்னா 40 வருஷம். ஓகேவா. அதே மாதிரி கண்ணனூர், கோவை அங்கே உள்ள சிறையிலலாம் செக்கிழுக்கப்பட்டிருப்பார் அப்படிங்கிறதும் நம்ம படிச்சிருப்போம். மொத்தம் 40 வருஷம் சிறை தண்டனை, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்தது என்னென்னா ஆஷ் படுகொலைன்னு பார்க்கும்போது இங்கே வாஞ்சிநாதன் தான் ஃபுல்லாகவே வருவார். திருநெல்வேலியில் கலெக்டராக இருந்தது யார் அப்படின்னா ராபர்ட் ஆஷ் அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணுறாரு, ஜூன் மாதம் 1911 மணியாச்சியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் வாஞ்சிநாதனால் சுட்டு கொலை செய்யப்படுறார். ஓகேவா. 1880 இந்த வாஞ்சிநாதன் யார் அப்படின்னா 1880 திருவாங்கூர் அரசின் பகுதியில் பிறந்த வாஞ்சிநாதன் அந்த அரசின் ஆட்சியில் இருந்த புனலூர் அப்படிங்கிற பகுதியில் வனத்துறை காவலராக வேலை பார்த்து இருந்தவர். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பாரத மாதா அப்படிங்கிற புரட்சிகர தேசியவாத குழுவில் அவரும் ஒரு உறுப்பினர். புரட்சிகரம் அப்படின்னாலே என்னது, புரட்சிகரம்னா என்னென்னா பிரிட்டிஷ்காரனை கொன்னாதான் நமக்கு தேவையானது கிடைக்கும். ஓகேவா. பிரிட்டிஷ்காரனை கொன்று நமக்கு தேவையான விஷயத்த சாத்தியமாக்கிக்கிறது. ஸோ அதுதான் வந்து புரட்சிகரம். அந்த மாதிரி ஒரு நோக்கமுள்ள ஒரு அமைப்பு தான் இந்த பாரத மாதா சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீலகண்டர் அப்படிங்கிறவர் தான் அதனுடைய அமைப்பு நிறுவனராக இருந்திருப்பார். நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐரோப்பிய அதிகாரிகளை கொல்வதன் மூலம் இந்தியர்களை புரட்சிக்கு தூண்டுவதே இந்த அமைப்பின் குறிக்கோளாகும். இந்த செயல்பாடுகள் சுயராஜ்யத்திற்கு இட்டுச் செல்லும் என அவர்கள் நம்பினர். திட்டத்தின் ஒரு பகுதியாக வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை கொடுத்தது யார் அப்படின்னா, வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை கொடுத்தது யார் அப்படின்னா வாவே சுப்பிரமணியம்.
வ.வே.சு அப்படின்னு சொல்லுவாங்க. வ.வே.சு ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் வ.வே. சுப்பிரமணியம். பாண்டிச்சேரியில் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. ஓகேவா. இவர் எங்கே வேலை பார்த்தவர்னா புனலூர். ஓகேவா. எந்த வருஷம் பிறந்தார்? 1880. யாரை கொலை பண்ணார்? ராபர்ட் ஆஷ் அப்படிங்கிற திருநெல்வேலி கலெக்டரை. திருநெல்வேலியெல்லாம் மாற்றி கொடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க. திருநெல்வேலி கலெக்டரை எந்த வருஷம் அப்படின்னா 1911 ஜூன் மாதம். எங்கே வச்சு கொலை பண்ணுறாரு? மணியாச்சி ரயில் நிலையம் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா கலெக்டரை கொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அவரே போய்ட்டு ட்ரெயினுக்குள்ளே போய்ட்டு அவரும் தன்னைத்தானே வந்து சுட்டுக்கிட்டு அவரும் இறந்து போயிடுறாரு. ஸோ அடுத்தது என்னென்னா படுகொலையின் பின் விளைவுகள்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு பெருசாக எதுவும் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இவ்வளோ தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கேட்பாங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த யூனிட் என்ன வருது அப்படின்னா நமக்கு இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம் அப்படின்றது. இப்போ யூனிட் 8ல் எந்தெந்த ஏரியா முக்கியம்னு சொல்கிறேன். வாஞ்சிநாதனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா அவங்களுடைய நடவடிக்கைகள் ரொம்பவே முக்கியம், எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். பாரதியார், ஜி.எஸ். ஐயர், அதேமாரி கூற்றுகள் யார் யார் சொன்னது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுமாரி வ.உ.சி. அந்த கப்பல் பற்றி யார் யார் என்ன புகழாரம் சூட்டியிருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். அதுமாரி தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எங்கெங்கே நடந்துச்சு, என்னென்ன சட்டங்கள் அடக்குமுறை சட்டங்கள் வந்துச்சு, அதுமாரி இந்த யார் யாரெல்லாம் கொலை செய்கிறதுக்கு திட்டம் தீட்டப்பட்டிருப்பாங்க, அந்த ஹேம்சந்திர கனுங்கோ, அந்த அனுசீலன் சமிதி, இதெல்லாம் வந்துருக்குல, அதெல்லாம் ரொம்பவே முக்கியம். அதேமாதிரி இது வந்துட்டுல 1907 சூரத் பிளவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அவ்வளோதான். ஓகேவா. அதே மாதிரி இங்கே நம்ம ஹைலைட் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். வெடிவெள்ளி கழகம்னா என்ன, சுதேசிங்கிறது, அதுமாரி வங்கப் பிரிவினைன்னா என்ன, கர்சன் பிரபு எந்த மாதிரிலாம் நமக்கு துரோகம் பண்ணார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான் இந்த யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. இதை தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.